Hi students, today we are going to see trapezium. Trapezium என்னன்னு உங்களுக்கு தெரியும். Trapezium எப்படி இருக்கும் அப்படின்னா a parallelogram with one pair of non-parallel sides is known as trapezium. Parallelogram எல்லாத்துக்குமே தெரியும். Okay, opposite sides are equal to parallel. ஆனால் வந்து இதில் வந்து ஒன் பேர் ஆஃப் நான் பேரல் சைட்ஸ் இருக்கும். இந்த பார்த்தீங்களா இதுதான் ட்ரெப்பீசியம் இப்படி தான் இருக்கும். இது ரெண்டும் பேரல் சைட்ஸ், பேரல்னா ஒரே மாதிரி இருக்கும். இது ரெண்டும் இங்கே இது ஒரு டைரக்ஷன், இது வந்து சேம் டைரக்ஷனில் இருக்குது. இது ஒரு டைரக்ஷனில் இருக்குது, இது ஒரு டைரக்ஷன் இருக்குது. இதான் நான் பேரல் சைட்ஸ், சேம் டைரக்ஷன் தான் பேரல். ஓகேவா, இதான் வந்து ட்ரெப்பீசியம். The distance between the parallel sides is the height of the trapezium. இந்த ரெண்டு parallel sidesக்கு இடையில உள்ள the distance தான் என்ன சொல்லணும் அப்படின்னா height. Sides AD and BC are not parallel. This is not parallel side. AD BC not parallel, but AB and DC are parallel. Okay, wow. So the sides AD and BC are not parallel, but AB is parallel to DC. So isosceles இது okay வா, இது வந்து parallel sides, இது வந்து not parallel sides. Okay வா, இது parallel, இது not parallel. Okay, next isosceles trapezium னா என்ன? If the non parallel sides of the trapezium are equal, இப்போ ரெண்டு நான் பேரல் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டோட வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் ஏபிசி ஈக்குவல் டு சிடி. ஏபி எங்கே இருக்குது? ஏபிசி ஈக்குவல் டு சிடி. த நான் பேரல் சைட்ஸ் ஆஃப் த ட்ரெப்பீசியம் ஆர் ஈக்குவல். இட் இஸ் நோன் அஸ் ஐசோசெலிஸ் ட்ரெப்பீசியம். நான் பேரல் சைட்ஸ்னு இதான் நான் பேரல், இது பேரல். இது ரெண்டு தான் நான் பேரல், இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இட் இஸ் ஐசோசெலிஸ் ட்ரெப்பீசியம். த நான் பேரல் சைட்ஸ் ஆர் ஆஃப் ஏ ட்ரெப்பீசியம் ஆர் ஈக்குவல். இது ரெண்டும் நான் பேரல், இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் இது வந்து ஐசோசெலிஸ் ட்ரெப்பீசியம். ஓகே, நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நீங்கள் மகப் பண்ணணும். ஃபஸ்ட்டு பண்ணிங்கன்னா சம் ஈஸியாக செஞ்சலாம். ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம் என்ன ஃபார்முலானா ½ × h × a + b ஸ்கொயர் யூனிட்ஸ். இல்லை ஹெச்சுங்கிறது ஹைட்டு, ஏபிங்கிறது சைட்ஸு. ஓகேவா, பேரல் சைட்ஸ், ஏபிங்கிறது பேரல் சைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து ஹெச்சு, இது ரெண்டும் பேரல் சைட்ஸ் ஏபி அப்படின்னு 2 sides ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியானால ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் போடும். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம் என்ன ஃபார்முலா? ½ × h × a + b ஸ்கொயர் யூனிட்ஸ். ஹெச்சுங்கிறது ஹைட்டு, ஏபிங்கிறது பேரல் சைட்ஸ். ஓகே, இப்போ புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீசியம் ஹூஸ் ஹைட் இஸ் 14 cm. ஹைட் கொடுத்துருவாங்க. அந்த பேரல் சைட்ஸ் ஆர் 18 cm 9 cm. ஸோ பேரல் சைடு ஒன்று வந்து இது ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை வந்து பின்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஹைட் h = 14 cm. பேரல் சைட்ஸ் ஆர் ஒன்று ஏன்னு எடுத்துக்கணும், ஒன்று பின்னு எடுத்துக்கணும். இப்போ ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம் என்ன ஃபார்முலா? ½ × h × a + b. ஹெச்சோட வேல்யூ வந்து 14 கொடுத்துருக்காங்க, ஏவோட வேல்யூ 18 கொடுத்துருவாங்க, பியோட வேல்யூ 9 கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த 2 இந்த 14 கேன்சல் பண்ணிங்க, இது இன்டூவில் இருக்கிறதுனால. இப்போ 14 எத்தனை 2 இருக்குது? 7 டைம்ஸ் 7 போடும். 18 9 ஆட் பண்ணால் 27. இப்போ இதனுடைய மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 189 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ திஸ் இஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீசியம் இஸ் 189 ஸ்கொயர் சென்டிமீட்டர். Okay, next example 2.11 பாருங்கள். The parallel sides of a trapezium are 23 cm and 12 cm கொடுத்துருக்காங்க. The distance between the parallel sides is 9 cm. Find the area of the trapezium. So parallel sides of the trapezium ஒன்று ஏன்னு எடுத்துக்கணும்னு வந்து பின்னு எடுத்துக்கிறோம். இந்த distance between the parallel side is 9 cm எடுத்துக்கிறோம். ஓகேவா, இந்த find the area of the trapezium. இப்போ ஹச் கொடுத்துருக்காங்க, ஏபி கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம் ஃபார்முலா தெரியும், ½ × h × a + b. ஹெச்சோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள் 9 cm. a + பியோட வேல்யூ 23 + 12, ரெண்டு ஆட் பண்ணால் 35 வந்துடும். இப்போ இதை கேன்சல் பண்ண முடியாது. இப்போ என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிவிட்டு இதோட 9 மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்க என்ன வரும் அப்படின்னா 315 வரும். 9ஐயும் 35 மல்டிப்ளை 315/2 வந்துடும். ஓகேவா, இப்போ 315 வந்து 2ஆல் டிவைட் பண்ண வரும். 2 is 2, பேலன்ஸ் 1, மேலேருந்து கீழே ஒன்று இறக்குங்க. 5 2s are 10, ரிமைண்டர் 1, மேலேருந்து ஒரு 5 இறக்குங்க. 7 2s are 14, ரிமைண்டர் 1. அவ்வளோ மேலே நம்ம எதுவுமே டிவைடனில் கிடையாது. ஸோ 0.0 சேர்த்துக்கோங்க. 5 2s are 10, ரிமைண்டர். ஸோ வாட் இஸ் ஆன்சர்? 157.5 ஸ்கொயர் சென்டிமீட்டர். திஸ் இஸ் ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீசியம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். The area of the trapezium is 828 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இதில் வந்து ஏரியாவே கொடுத்துட்டாங்க 828ன்னு. இப்போ இதில் வந்து நம்ம ஏரியா கண்டுபிடிச்சோம். இந்த சம்மில் ஏரியாவையும் கொடுத்துட்டு இந்த லென்த் ஆஃப் த பேரல் சைட்ஸ், லென்த் ஆஃப் த பேரல் சைட்ஸ்னால் இந்த ரெண்டுக்குரிய டிஸ்டன்ஸ் என்னது? அது வந்து ஹைட்டு, அது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, லென்த் ஆஃப் த பேரல் சைட்ஸ் ஆர் 19.6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் ஆஃப் த பேரல் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது ரெண்டு கொடுத்துருக்காங்க. பேரல் சைட்ஸ்னால் ஒன்று 19.6, இன்னொன்று வந்து 16.4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ். அப்போ ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க, பேரல் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் த பேரல் சைட்ஸ் 19.6 சென்டிமீட்டர், 16.4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இப்போ ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம் என்ன கொடுத்துருக்காங்க? 828 cm². ஸோ ½ × h × a + b = 828. இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க.
அப்படி எழுதிடுங்க. இப்போ a + b யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணால் ஒரு 19.6 + 16.4 ஆட் பண்ணோம்னா 36.0 வந்துடும். 0 கேன்சல் பண்ணிங்க 36 வந்துடும். இப்போ 1/2 × h × 36 = 828. இந்த 2ஐயும் 36 கேன்சல் பண்ணால் 18 வந்துடும். இது மல்டிப்ளிகேஷனோட இருக்கும்போது இங்கிட்டு போகும்போது என்ன ஆயிரும் 18 டிவிஷனுக்கு வந்துடும். ஸோ 828 நம்ம 18ஆல் டிவைட் பண்ணால் 46 வரும். நீங்கள் சைடில் டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. 828 வந்து 18ஆல் டிவைட் பண்ணுங்கள். how many times வரும் 4 times ஃபஸ்ட்டு 4 times போட்டாலும் 32 3 7 வந்துடும். 0 1 8 வந்துடும். அப்புறம் 6 times வந்துடும் 48 ரிமைண்டர் 4 0. ஓகேவா 46 சென்டிமீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் இந்த பேரல் சைட்ஸ்னால் ஹைட்டு 46 சென்டிமீட்டர். புரியுதா? இப்போ இதில் வந்து ஏரியாவை கொடுத்துட்டு பேரல் சைட்ஸ் ஹைட்லாம் கொடுத்துருவாங்க. இதில் வந்து பேரல் சைட்ஸையும் ஏரியாவையும் கொடுத்துட்டு ஹைட் கேட்டிருக்காங்க. எப்படின்னு தெரிஞ்சிருச்சா? ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 2.13 வந்து ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீசியம் கொடுத்துருக்காங்க இஸ் 352 ஸ்கொயர் சென்டிமீட்டர். The distance between its parallel sides is 16 cm. அப்போ distance between the parallel sidesனால் இதான். இப்படி ரெண்டு parallel sidesக்குரிய distance வந்து 16 cm கொடுத்துருக்கோம். அப்போ அது வந்து என்னது இங்கே h. One of the parallel sides of the length is 25 cm and find the length of the other side. இப்போ ஒரு parallel side வந்து 25 கொடுத்துருக்காங்க, இது 25 கொடுத்துருக்காங்க. இன்னொரு parallel side கொடுக்கலாம். அப்போ இது வந்து ஏன்னு எடுத்துக்கும், இது வந்து பி, ரெண்டு ஏபி தானே. ஸோ ஏன்னு ஒன்று எடுத்துக்கும், இன்னொன்று வந்து பின்னு எடுத்துக்கும். பி வந்து கொடுக்கல, அதோட வழி தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். இப்போ ஹெச் கொடுத்துருக்காங்க. ஹெச் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா. ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம் என்ன கொடுத்துருக்காங்க? 352 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்டு ½ × h × a + b வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 352 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ இது எப்படி எழுதலாம்னா ½ × h × a + b 352 ஸ்கொயர் சென்டிமீட்டர் எழுதிடணும். 1/2 ஹெச்சோட வேல்யூ கொடுத்துருக்கோம் 16 சென்டிமீட்டர். ஏயோட வேல்யூ 25 ப்ளஸ் b = 352. இது 2 16 கேன்சல் பண்ணி 8 வந்துடும். ஓகேவா? அப்போ 8 இது ரெண்டு ஆட் பண்ண முடியாது. ஏன்னா அன்லைக் வேரியபிள் 25 b ஆட் பண்ண முடியாது. ஓகேவா? அதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 8 மட்டும் கீழே கொண்டு வந்து மல்டிப்ளிகேஷன் வரும்போது டிவிஷனுக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ 852 8ஆல் டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 44 கிடைக்கும். ஸோ 25 + b = 44. நெக்ஸ்ட் b = +25 வரும்போது -25 ஆயிரும். சரி மைனஸ் பண்ணால் 19 சென்டிமீட்டர். இப்போ b கிடச்சிருச்சா? பிங்கிறது அனதர் பேரல் சைட். ஸோ லென்த் ஆஃப் த அதர் சைட் இஸ் 19 சென்டிமீட்டர். புரியுதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 2.14 பார்க்கலாம். அடுத்த சம் வந்து இந்த காலர் ஆஃப் த ஷர்ட். இந்த எல்லாத்துக்குமே காலர் தெரியும். நம்ம காலர் ஷர்ட்டில் உள்ள காலர் எல்லாருக்குமே தெரியும். த காலர் ஆஃப் அ ஷர்ட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியம். இது எந்த ஷேப்பில் இருக்குன்னா ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியம். ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தான், பார்த்தீங்களா? எந்த சைடு சொல்லியிருக்கேன்? நான் பேரல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். நான் பேரல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். உஸ் பேரல் சைட்ஸ் ஆர் 17 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர். அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் 4 சென்டிமீட்டர். தனியாக ட்ரா பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அதோட பேரல் சைட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 14 சென்டிமீட்டர் 17 சென்டிமீட்டர். ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கேன்வாஸ் வில் பி யூஸ் டு ஸ்டிச் த காலர். காலர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஏரியா தேவைப்படுது? இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீசியம் தான் கண்டுபிடிக்கணும். ஹைட் கொடுத்துருக்காங்க, பேரல் சைட்ஸ் ஏ பி கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம் என்ன ஃபார்முலா? ½ × h × a + b ஸ்கொயர் யூனிட்ஸ். ½ × ஹெச்சோட வேல்யூ 4 கொடுத்துருக்காங்க. ஏயோட வேல்யூ பி கொடுத்துட்டு ஆட் பண்ணால் 31 வரும். 2 4 கேன்சல் பண்ணால் 2 வரும். ஸோ 2 31 மல்டிப்ளை பண்ணால் 62 வந்து. தட்ஸ் ஆல் ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ ஏரியா ஆஃப் த கேன்வாஸ் யூஸ்ட் இஸ், ஏரியா ஆஃப் த கேன்வாஸ்னால் இதுக்கு காலர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ கிளாத் தேவைப்படுது அப்படின்னு. கேன்வாஸ் யூஸ்ட் இன் இஸ் 62 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேவா? இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? உங்களுக்கு வந்து சைட்ஸ் கொடுத்துட்டு ஏரியா கேட்பாங்க, ஏரியா கொடுத்துட்டு அதில் வந்து சைட்ஸோ ஹைட்டோ கேட்பாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸசைஸ் 2.3ல் வந்து ஃபஸ்ட் சம் செகண்ட் சம் தேர்ட் சம் 4th 5th 6th 7th 7 சம்ஸ் நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. இப்போ அப்ஜெக்டிவ் டைப்பு ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ 6th சம் பாருங்கள். the sunshade of a window is in the form of isosceles trapezium. பேரல் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபின்னு எடுத்துக்கோங்க, இந்த ஹெச்ன்னு எடுத்துக்கோங்க. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் த பெயிண்டிங் த சர்ஃபேஸ் த ரேட் ஆஃப் ₹2 per square centimeter. ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு ₹2. மொத்த ஸ்கொயர் சென்டிமீட்டர் எத்தனை? ஏரியா கண்டுபிடிக்கணுமா? ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீசியம் கண்டுபிடிச்சிட்டு என்ன எழுதுனீங்க? காஸ்ட் ஆஃப் 1 ஸ்கொயர் மீட்டர் = ₹2. நம்ம எத்தனை ஸ்கொயர் மீட்டர் சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் அதை எழுதி அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல். ஓகே, லாஸ்ட்டாக அதே மாதிரி இந்த சம்மும். ஓகேவா? இதில் ரெண்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஏபின்னு எடுத்துக்கோங்க. இது ஏ வந்து 105, பி வந்து 50 சென்டிமீட்டர், ஹெச்னு எடுத்துக்கோங்க. ஏரியா கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு காஸ்ட் ஆஃப் 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ₹100னா ₹15. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் கிளாஸ் யூஸ்டு டு கவர் த விண்டோஸ் at the rate of ₹15 per 100 ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க.
ஓகேவா? ஓகே, இந்த சம் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 6 சம்ஸ் ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. அடுத்து அப்ஜெக்டிவ் டைப்பு ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செஞ்சு சென்ட் பண்ணுங்கள். 7th சம் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எக்ஸசைஸ் வந்து 7th சம் பாருங்கள். விண்டோ இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ட்ரெபீசியம் பேரலல் சைட்ஸ் ஏபி கொடுத்துருக்காங்க. பேரலல் சைட்ஸ்னால் ஏபி எக்ஸ்பெக்டட்லி அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைட் இஸ் 60 cm. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைட்ஸ்னால் ஹைட்டு தானே. Find the cost of the glass used to cover the window at the rate of ₹15 per 100 square centimeter. 100 square centimeterக்கு 15 rupees கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ பார்ப்போம். 100க்கு வந்து 15 rupeesனா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர்றது இதுக்கு எவ்வளோ ருபீஸ்ன்னு பார்க்கலாம். ஓகேவா? பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, ஹெச் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து 105, பி 50 cm, ஹெச் வந்து 60 cm. இப்போ ஏரியா ஆஃப் த கிளாஸ் வந்து என்ன ஃபார்முலா? ½ × h × a + b. ஓகேவா? ½ × ஹெச் வந்து 60, ஏபியோட வேல்யூ போட்டிருக்காங்க. இப்போ ரெண்டு ஆட் பண்ணால் 155, 2 × 60 கேன்சல் பண்ணியிருக்கேன் 30. ஸோ இதனை மல்டிப்ளை பண்ணால் 4650. 3யும் 155 மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு 0 ஆட் பண்ணியிருங்க. ஓகே, அப்படியே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ காஸ்ட் வந்து 15 rupees per 100 m². ஓகேவா? இப்போ காஸ்ட் ஆஃப் கிளாஸ் யூஸ் டு கவர் விண்டோ ரூபி 100 ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 15 rupees. ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 15/100 rupees. இப்போ 4650 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டு எப்படி மல்டிப்ளை தான் பண்ணணும். 4650 rupees × 15 பைசேன்னு வரும். ஓகேவா? அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஒரு 0 கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ 460 15 மல்டிப்ளை பண்ணால் 6975 வருது. பை 10 கீழே ஒரே ஒரு 0 இருந்தால் லாஸ்ட்னு ஒரு இதில் பாயிண்ட் வச்சுருங்க. தட்ஸ் ஆல். ஸோ how much rupees? 697 rupeesம் 5 பைசேன்னு சொல்ல முடியாது. எப்போயுமே இப்போ இங்கே 2 digit தான் இருக்கணும். ருப்பீஸில் வந்து பாயிண்ட்டுக்கு பின்னாடி எப்போயுமே 2 digitல தான் இருக்கணும். ஸோ அதனால் ஒரு 0 சேர்த்துக்கோங்க. ஸோ 697 rupees 50 பைசே. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஹோம்ஒர்க் வந்து செஞ்சுட்டு வந்து ஹோம்ஒர்க் எத்தனை சம் சொல்லியிருந்தேன்? 1 to 6 சம்ஸ் செஞ்சுருங்க. அப்ஜெக்டிவ் டைப் சம்ஸு செஞ்சு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.